இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கும். கையில் எண்ணெயுமே அந்தளவுக்கு ஒட்டலை பாருங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் அடுத்து பார்க்க போகிறது காரா பூந்தி. எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. நான் சொல்கிற ஃபார்மெட்லேயே செஞ்சால் உங்களுக்கு பூந்தி அழகாக குண்டு குண்டாக சூப்பராக வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அளவு, 1 இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஒரு பாதி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். அப்போ தான் நமக்கு பூந்தி கரெக்டாக வரும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா பூந்தி அப்படியே திரிஞ்சு போன மாதிரி போயிடும். இல்லைன்னா ஃப்ளாட்டாக போன மாதிரி போயிடும். அந்த மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கணுன்னா தண்ணியை மட்டும் நம்ம கரெக்டாக சேர்த்தோம்னா நம்மளோட பூந்தி அழகாக குண்டு குண்டாக சூப்பராக வரும். இப்போது ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணியை மாவு நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி பார்த்து தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்துடக்கூடாது. நம்ம மாவு பிசைய தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நம்ம மாவு நல்லா உடச்சி விட்ட மாதிரி அதை கிளறிக்கணும். அப்படியே இல்லைன்னா நீங்கள் மாவை சலிச்சிட்டு கூட சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாவு நான் எந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அளவு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. வேகிறதுக்கு அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயை சூடு பண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் சேர்த்துக்கணும். நம்ம இதே மாதிரி இந்த பூந்தியில் எண்ணெயை சேர்க்கும் பொழுது அந்த பூந்தி கரெக்டாக நமக்கு வரும். அதுக்காக தான் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறது. இப்போ ஆயில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஆயில் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். எல்லோரும் பட்டர் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் நான் ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்மளும் எண்ணெயை சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சேர்த்தா அது சீக்கிரம் அது கலர்லாம் மாறிடும். அதனால் நான் முன்னையே முந்திரி பருப்பை வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு வறுத்து எடுத்துட்டேன். இப்போது முந்திரி பருப்பை வறுத்ததுக்கப்புறம் நம்ம பூந்தி கரண்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பூந்தி கரண்டியில் நம்ம இது செய்கிறதுக்கு ஒரு கரண்டி, அதை பூந்தி ஜல்லி கரண்டி இருந்தாலும் ஓகே தான், இல்லை பூந்தி கரண்டி இருந்தாலும் ஓகே தான். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதை நீங்கள் வச்சு அழகாக அதை நீங்கள் போட்டுற வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஜல்லி கரண்டி சின்னதாக இருக்கும். இதுவாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பூந்தி கரண்டி பெட்டர் எப்பொழுதுமே. இப்போது இதை சுற்றி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நம்ம அழகாக நம்ம மாவு மேலே ஊற்ற கீழே அழகாக அந்த பூந்தி அழகாக கீழே போய் விழும். இப்போது மேலே இருக்கிற மாவை நம்ம கரண்டி வச்சு தரவி விட்டோம்னா பேலன்ஸ் அந்த மாவு எல்லாமே பூந்தி ஆட்டை கீழே போயிட்டு விழுந்துடும். இப்போ நம்ம அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வெந்துட்டுருக்க கேப்பில் நான் போயிட்டு பூந்தி கரண்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஜென்ரலாக அப்படி செய்ய மாட்டாங்க. எனக்கு அந்த நம்ம ஹீட்டில் காட்டுறதுனால மாவு போயிட்டு அந்த ஹோலில் அடைச்சிக்கும். அப்படின்றதுனால நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு தான் நான் திரும்ப அடுத்த பேட்ச்க்கு யூஸ் பண்ணுவேன். சில பேர் தண்ணியோடு அது பண்ணிங்கன்னா அது தண்ணி தெரிச்சிரும். ஸோ அதில் கவனமாக செய்யணும். அதனால் கரண்டியை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பூந்தியை கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக வைக்கணும். சத்தமெல்லாம் அடங்கினதும் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டோம்னா அது ஒரு மாதிரி கருகின மாதிரி வந்துடும். அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கலர் மாறக்கூடாது, அதே சமயம் கிறிஸ்ப் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். சூட்டோடு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆறுனதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்றதே தெரியும். அதனால் ரொம்ப கலர் செவக்க விடாமல் நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த பூந்தி நல்லா வரும். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம்.
இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. ஒரு 10-15 நிமிஷம் போதும். ஒரு 3லேருந்து 4 பேர் நான் காமிச்ச அமௌண்ட்டில் செஞ்சால் ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ நான் காமிச்ச அமௌண்ட்டு இப்போ பாருங்கள், நான் 2வது பேட்ச் போட போகிறேன். அது வந்துட்டு நான் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அப்படியே சுற்றி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது அழகாக போய் இறங்கும். இப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம், ஷேக் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே கீழே போய் விழுந்துடும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து கரண்டி வச்சு தடவி விட்டால் மட்டும் போதும். இதே மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு 3 பேட்ச் கிட்ட வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே பொறுமையாக போட்டு அழகாக வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பூண்டு போட்டு செய்கிறதுனால இதே எண்ணெயில் தான் பூண்டு போட்டு செய்வாங்க. நான் வந்து அடுத்த ரெசிபி செய்ய போகிறதுனால ஃபுல்லாக பூண்டோட வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும்னு சொல்லிவிட்டு தாளிப்பு கரண்டியில் ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து கொஞ்சமாக எண்ணெயில் நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நல்லா ஒரு சிம்லேயே வச்சோம்னா நல்லா செவந்து வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா பூந்தியும் ரெடி ஆகிட்டு நல்லா குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் நான் இதில் வந்து சேர்க்க போகிறேன். உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து பூந்தியில் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும். நிறையாலாம் சேர்த்துடக்கூடாது. சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி காரம் வேண்டாம். இப்போது இதை போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே குலுக்கி விட்டோம்னா எல்லா இடமும் இந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி நல்லா அதை வந்து குலுக்கி விடணும். இதுக்கு மேலே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க பூண்டை வந்து ஆற வச்சுட்டு இதில் சேர்க்கணும், சூட்டோடு சேர்க்கக்கூடாது. இப்போ பூண்டும் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையும் சேர்த்தா சூப்பராக நம்மளோட காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.